எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது தவா நெய் பத்திரி. தோசை தவையில் செஞ்செடுக்கிற நெய் பத்திரி ஒரு மலபார் ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ் கூட ரெடி பண்ணியிருக்கு, தக்காளி கறி. இது ரெண்டும் நம்ம எப்படி செஞ்செடுத்துருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல 3 கப் அளவு தண்ணி கொதிக்க விட்டிருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவு புட்டு மாவு தான் நான் இதுக்குள்ளே சேர்க்கிறது. இன்றைக்கி நம்ம நெய்ப்பத்தில் செய்கிறது புட்டு மாவு தான். புட்டு மாவு என்ன, புட்டு மாவு எங்கே கிடைக்கும், வீட்டில் எப்படி செஞ்செடுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. இது அரிசி மாவு தான், புட்டு மாவு. அதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மாவு ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை மூடி வைக்கணும். இந்த மாவு 2 கப் அளவுக்கு இருக்குது. 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்யறது. ஆனால் இந்த 2 கப்பு மாவுக்கு இந்த 3 கப்பு தண்ணி பத்தாது. இது கரெக்டாக இந்த சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஊறி சாஃப்டாகி பாதி வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கு. நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இது மறுபடியும் பிசையணும். அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி கூடி தொளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவு கூடி சேர்க்கறதுக்காக 1 கப் அளவு தேங்காய், 10 to 15 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், எல்லாமே இதே மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப அரையக்கூடாது. பாதி அரைச்சி எடுத்தால் போதும். இதே மாதிரி அதுக்கப்புறம் மாவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. மாவு முக்கால்வாசி ஆறி இருக்குது, நல்லா சூடாக இல்லை, கை பிடிக்கிற அளவுக்கு தான் சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பிசையும் போது நம்ம கையில் பிடிக்கும்போது மாவு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா பிசையணும். நான் இப்போ பிசைகிறதுக்கு ஊற்றுற தண்ணி பச்சை தண்ணி தான். முதல்ல சுடு தண்ணிக்குள்ளே மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. அதனால் இனி நம்ம தொளிக்கிறது பச்சை தண்ணி தொளித்து நம்ம இடியப்பம் இருக்குது இல்லைங்களா, இடியப்பம் கொழுக்கட்டை அதுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி இந்த அளவுக்கு லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, இப்படியே சேர்க்கணும். அப்போ தான் இது வேக வைக்கும்போது நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், மாவு கரெக்டாக இருக்குது. நம்ம இது விரித்து எடுத்துக்கலாம். விரிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு வாழையில எடுத்துக்கலாம். இல்லாட்டா கட்டியாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, இல்லை இருந்தால் ஃபாயில் பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய கொழுக்கட்டை சைஸுக்கு மாவு எடுக்கணும். அதுக்கு மேலே அமர்த்தி வச்சு இன்னொரு வாழையில வச்சு, இந்த வாழையிலையும் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளேட்டு வச்சு நல்லா அமர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதோட திக்னஸ் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் இது ரொம்ப கட்டியாகி போயிடும். தோசை தவை நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விரித்து எடுத்துருக்கிற பத்திரி அதுக்கு மேலே மெதுவாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தீ வச்சுக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் நெய் இதே மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வைக்கணும்ட்டு இல்லை, மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பத்திரி தவையில் போட்ட உடனே கீழே ஒட்டிடும். உடனே எடுக்கக்கூடாது. இதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். இல்லை இருந்தால் கிழிஞ்சி போயிடும், 2-3 பீஸாக கட் ஆகி போயிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் ஒரே மாதிரி வெந்து கிடச்சிருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். அதே அளவுக்கு மாவு எண்ணெய் ப்ரஷ் பண்ண இலையில் வச்சிருக்கு. மேலே அமர்த்தி விட்டதுக்கப்புறம் பிளேட்டு வச்சு அமர்த்தி இருக்குது. இந்த மாதிரி அமர்த்தும் போது கரெக்டாக வரல, மாவு கட்டியாக நிற்கிது அப்படின்னா மாவு இன்னும் தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைய வேண்டியது இருக்குன்னு தான் அர்த்தம். மாவு இன்னும் சாஃப்ட் ஆகலை. அதனால் நல்லா சாஃப்டானதை இதே மாதிரி அமர்த்தும் போது இதே மாதிரி விரிச்செடுக்க முடியும். கரெக்டான ஷேப்பு கிடைக்கிறதுக்காக ரவுண்டாக இருக்கிற ஒரு பவுலு பிளேட்டு ஏதோ ஒன்று வச்சு அமர்த்தி எடுத்துக்கோங்க. இதோட திக்னஸ் பாருங்கள், 1/4 இன்ச்சு சைஸுக்கு திக்னஸ் வேணும். திக்னஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இது வறுத்தெடுக்கும் போது ரொம்ப கட்டியாகி போயிடும், சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். நெய் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம விரித்து எடுத்து வச்சுருக்கிற பத்திரி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு இதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு
2 சைடும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு. இதே மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெய்யே வேணும்னு இல்லை, இது வந்து தேங்காய் எண்ணெயிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். பத்திரி ரெடியாக இருக்குது. இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்கிறது காரமாக இருக்கிற மீன் கறி, இல்லை இருந்தால் காரமாக இருக்கிற தக்காளி கறி. இன்றைக்கி நம்ம தக்காளி கறி தான் செய்ய போகிறது. 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. ஒரு பேனுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கு, பச்சை மிளகாய் கட் பண்ணி இருக்குது, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டான போதும் அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும், வெந்து மேஷ் ஆகணும். அதனால லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. அரைச்சி ஊற்றுறதுக்காக 3/4 கப் அளவுக்கு தேங்காய், காரமாக இருக்கிற 3 to 4 மிளகு, 2 பிஞ்சு அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும். நல்லா வெந்து மேஷ் ஆகணும். இதே மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க, உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தக்காளியோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கறியில் இறங்கிடும். தக்காளி வேகாமல் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா கறிக்கு டேஸ்ட் இருக்காது. இதே மாதிரி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை மிளகு காரமாக இருக்கிறது சேர்க்கணும். இந்த ஒரு கறி வந்து நல்லா காரமாக இருக்கிற கறியாக இருக்குது. நான் இப்போ 1/2 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டு இருக்கு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த ஒரு கறியாக இருக்குது இந்த ஒரு தக்காளி கறி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு புட்டு மாவு என்னன்னு தெரியல, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பத்திரி மாவு வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 கப் அளவு புழுங்கலரிசி, பொன்னி அரிசி, எந்த புழுங்கலரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3/4 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அரிசி மாவு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த தேங்காயோட மிக்ஸ் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு பத்திரி மாவு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.